ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். 2 வீக்ஸ்லேயே வெயிட் லாஸ் பண்ணணுமா? அப்போ இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ரெண்டு தான். கொல்லும் கருப்பு உளுந்து மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். வாங்க. நான் இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு இரும்பு சட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த கொல்லில் அப்புறம் கருப்பு உளுந்துலலாம் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூஸ்வலாகவே இந்த கருப்பு உளுந்தெல்லாம் பியூபர்ட்டி டைம் அப்போது கேர்ள்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கல்ல, அப்போ பேக் பெயின்லாம் வரக்கூடாது, பீரியட்ஸ்லாம் மென்சஸ்லாம் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக கொடுப்பாங்க. அதை நம்ம கஞ்சி மாதிரி இப்போ எடுத்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கொள்ளு யூஸ்வலாக நம்ம வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிறது தான். பார்த்தீங்களா, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா அந்த மனம் வரணும் அதுலேருந்து நம்மளுக்கு. அப்போ தான் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 1 கப் அளவு இருக்கு இல்லையா கருப்பு உளுந்து, அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொள்ளு கலர் சேஞ்ச் ஆகுறது நம்ம ஈஸியாக நோட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுக்காக நம்ம வெள்ளை ஃபுல் உளுந்து இருக்கு இல்லையா, முழு உளுந்து, அதை இதில் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த வெள்ளை உளுந்தோட கலர் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நம்ம எடுக்கணும். இது எக்ஸ்பர்ட்டுக்கெலாம் எப்படி எடுக்கணும்னு தெரியும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கு இல்லையா, அவ்வளோதான், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு ஆறிட்டக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ரெண்டுத்தையும், இந்த கொள்ளையும் அதுக்கப்புறம் இந்த உளுந்து அரைச்சது ரெண்டுத்தையும் நம்ம நல்ல ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியல, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு விட்டமின் குறைபாடு, மினரல் குறைபாடு, இது குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட் எடுத்துப்பீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குறைபாடெல்லாம் கண்டிப்பாக போயிடும். உணவே மருந்து. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நல்லா தண்ணி சூடாகிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த 2 பவுடர் இருக்கு இல்லையா, ரெண்டுமே நம்ம 1 கப் அளவு தான் எடுத்திருக்கோம். அது ரெண்டுத்தையுமே அப்படியே நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும்ப்பா. அப்போ தான் அது உங்களுக்கு அங்கங்கே திட்டாக நிற்காது, கரெக்டாக உங்களுக்கு வெந்து வரும். இப்போ இந்த ஹீட்லேயே ஓரளவு வெந்துடுச்சு. ஆனால் நம்ம விசில் ஏன் போடுறோம் அப்படின்னா நல்லா மெத்துன்னு இது வெந்து வர்றதுக்கு தான். நல்லா ஸ்டீம் வருதான்னு பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான்ப்பா விசில் போடணும். ஸ்டீம் வந்துடுச்சு. இப்போ நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். ஓகே, செம்மையாக செம்ம ஸ்மெல்லாக இருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு தயிர் மோர் போட்டு குடிக்கிறவங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். இல்லைன்னா தேங்காய் பால் போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். இப்போ நான் இதில் என் சின்ன பொண்ணுக்கு அவங்க ஜிம்முக்கு போயிருக்காங்க. அவங்க எதை கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்க போகிறேன். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பாலும் கொள்ளு போட்டு தான் சாப்பிட போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இல்லையா, இதை நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதை நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் போட்டு கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். இப்போ நான் இதில் லைட்டாக உப்பு போட்டு தேங்காய் பால் போட்டு சாப்பிட போகிறேன். ஏன்னா வெயிட் லாஸ் 2 வீக்ஸில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காண்டி தான். நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம். அதுவும் சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் ஆகும். பட் அந்த சுகர் கட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை போடாமல் லைட்டாக உப்பு போட்டு தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டாலும் செம எம்மியாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கொள்ளு வாசனையோடு சாப்பிடும்போது எல்லா ஃப்ளேவர்ஸும் நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.